அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் மாத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலமாக அனுதினமும் உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் தொடர்பு கொண்டு திருமணம் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்வதற்காக திருமதி மஞ்சுளா மேடம் வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஜாதகரை அறிமுகப்படுத்துமா? உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதகர் பெயர் டாக்டர் அஸ்வினி. சுத்த ஜாதகம். இந்து அகமுடையார் முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகனுடைய படிப்பை MBBS முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 28/2/1998. ஜாதக இருப்பிடம் திருவண்ணாமலை, சொந்த ஊர் திருவண்ணாமலை. அப்பா பெயர் வேலு. JB கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட், வெங்கிக்கல் ஊர்ல ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பேர் சாவித்ரி இல்லத்தரசி. இவங்களுடைய எதிர்பார்ப்பு டாக்டர் வரன் மட்டும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பு வரிசை 1. கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்காங்க. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு, நிலம், கடைகள் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் அஸ்வினி. இந்த அகமுடைய முதலியார் டாக்டர். இவர் பிறக்கும் போதே சனி மகாதசியில் பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 13 வருஷம் 9 மாதம் 23 நாள். புதன் திசை 17 வருஷம். அருமையான குருபலன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பிரேம் பாலாஜி. துணுவ வேளாளர். சுத்த ஜாதகம். உத்திர நட்சத்திரம், சிம்ம ராசி, விருச்சக லக்னம். BE படிச்சிருக்காரு. உயரம் 5.9. 10/7/1997 பிறந்திருக்காரு. பொதுப்பணித்துறையில் இன்ஜினியராக இருந்த கள்ளக்குறிச்சியில் யூனியன் இன்ஜினியர், கவர்மெண்ட் PW. அரசு வேலை. சொந்த ஊர் பேடூர். அப்பா பேர் சுப்பிரமணியன். பிகாம். அரசு ஒப்பந்ததாரர். NS பெட்ரோல் பங்கு, இந்தியன் ஆயில். திருமதி கயல்வெளி இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்ப பாங்கனாரா கேட்குறாங்க. இவங்களுக்கு விவசாயம்லாம், தோட்டம், காம்ப்ளெக்ஸ்லாம் நிறைய இருக்குது. எனவே இவர் பிறக்கும் போதே சூரியன் திசை 5 வருஷம் 10 மாதம் 14 நாள் இருப்பு. சந்திர திசை 10 வருஷம். செவ்வாய் திசை 7 வருஷம். ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதக பெயர் காவியா. ராகு கேது செவ்வாய் ஜாதகம். சோழிய வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். மகர ராசி, அவிட்டம் நட்சத்திரம், கும்ப லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகனுடைய படிப்பை BE MTech முடிச்சிருக்காங்க. உயரம் 5.2. பிறந்த தேதி 7/3/1997. ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சென்னை. அப்பா பெயர் ராஜ்குமார், டைல்ஸ் பிசினஸ். அம்மா பெயர் கிருஷ்ணகுமாரி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன். பிறப்பு வரிசை 1. இவங்க கூட பிறந்த இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா நேரு. இந்த ஜாதகர் பெயர் காவியா. சோழிய வேளாளர். ராகு கேது ஜாதகம். அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி, கும்பலக்கணம். BE MTech படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.2. 7/3/1997 பிறந்திருக்கிறாங்க. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேர் ராஜ்குமார், டைல்ஸ் பிஸ்னஸ். திருமதி கிருஷ்ணசாமி இல்லத்தரசி. படித்து நல்ல குடும்ப வாங்கினானா கேட்டிருக்கிறாங்க.
பிறப்பு வரிசை 1, ஒரே பொண்ணு தான். இந்த பொண்ணு பிறக்கும் போதே சிவகாமி தசையில் பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 6 வருஷம் 9 மாதம் 14 நாள் 19 நாள். ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் டாக்டர் ராஜராஜேஸ்வரி ஆர்காட் முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். மீன ராசி, புரட்டாதி நட்சத்திரம், சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவங்க வந்து பிடிஎஸ் படிச்சிருக்காங்க. உயரம் 173 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 25/12/1998. வேலை பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் டாக்டர். தீபா நர்சிங் ஹோம்ல ஒர்க் பண்றாங்க. அப்பா பேர் பார்த்தீங்கன்னா பழனிவேல், ரியல் எஸ்டேட் பிசினஸ். அம்மா பேர் ஹேமா, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு ஐடி தவிர குடும்ப பங்கான வரன் வேணும்னு இருக்காங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருப்பு சொந்த வீடு 2, அலுவலகம் ஆயில் காம்ப்ளெக்ஸ் 1, 15 ஏக்கர் லேண்ட் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் ராஜராஜேஸ்வரி, விஐபி ஜாதகம், பிடிஎஸ் டாக்டரு. பிறக்கும் போதே குருமகா திசை 3 வருஷம் 12 நாள் இருப்பு, சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ், 2 செவ்வாய், துளுவ வேளாளர், அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, விருச்சக லக்னம். பிகாம் எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 5.5, 2/5/1986 பிறந்திருக்காரு. 50,000 சம்பளம். ஜாதகர் இருப்பிடம் சேலம். சொந்த ஊர் குச்சாண்டியூர், கோனூர். அப்பா ராஜா லேட்டு. அம்மா பேர் பாப்பு, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, ஒரே பையன்தான். சொந்த மெத்தை வீடு, 2 ஏக்கர், பம்பு செட்டோட விவசாயம் இருந்தது. ஒரு பிறக்கும் போதே செவ்வாய் திசையில் பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 1 வருஷம் 8 நாள். ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் கௌசல்யா, ராகு கேது ஜாதகம், துருவ வேளாளர், முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். மகர ராசி, திருவோணம் நட்சத்திரம், தனுஷ் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகுடி படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சிருக்காங்க. உயரம் 168 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 15/11/1999. சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை செய்யறாங்க. மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊரும் சென்னை. அப்பா பெயர் வேல்குமார், ஒர்க்கிங் இன் பிரைவேட் கம்பெனி. அம்மா பெயர் மகேஸ்வரி, இல்லத்தரசி. உங்களுடைய எதிர்பார்ப்பு பிஇ எம்சிஏ எம்பிஏ படித்த வரன் வேணும்னு இருக்காங்க. பிறப்பு வரிசை 1. இவங்க கூட பிறந்த தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க கூட. இந்த ஜாதகர் பெயர் கௌசல்யா, ராகு கேது ஜாதகம், துளுவ வேளாளர், முதலியார். நல்ல வசதி. இவங்க பிறக்கும் போதே சத்திர மகாதசில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 5 வருஷம் 11 மாதம் 17 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம்.
பேரு நித்திஷ், வீரக்கொடி வெள்ளாளர், ராகு கேது ஜாதகம், சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, ரிஷப லக்னம், பிபிஏ படிச்சிருக்காரு, துபாயில் வேலை பார்க்குறாரு, உயரம் 5.11, 15/1/1993 பிறந்திருக்காரு. துபாயில் மாதம் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. அப்பா பேர் சுரேஷ், மைனிங் ஓய்வு, திருமதி ஜெயந்தி இல்லத்தரசி, பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கச்சி 1, சொத்துறுப்பு நேரில் சொல்லியிருக்கிறாங்க. இவர் பிறக்கும் போது செவ்வாய் மகாதசையில் பிறந்திருக்காரு. 1 வருஷம் 3 மாதம் 14 நாள், ராகு திசை 18 வருஷம், குரு மகாதசை 16 வருஷம். அருமையான குருபலன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் சீனிவாச பிரசாத், இந்து அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவர், சுத்த ஜாதகம். கும்பராசி, சதய நட்சத்திரம், சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க. ஜாதகரி படிப்பு பிஇ, உயரம் 170 சென்டிமீட்டர், பிறந்த தேதி 8/7/1993, வேலை ஜூனியர் இன்ஜினியர் சிவில், சம்பளம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 8 to 9 லட்சம் வாங்குறாங்க. ஜாதக இருப்பிடம் பாலக்காடு, கேரளா, சொந்த ஊர் உளுந்தூர்பேட்டை. அப்பா பெயர் முருகன், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகியிருக்காங்க. அம்மா பேர் மகேஸ்வரி இல்லத்தரசி, மத்திய அரசு வேலையில் வேலை செய்கிறாங்க பையன். எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன் வேணுங்க. பிறப்பு வரிசை 2, அக்கா ஒருத்தருக்கு இருக்காங்க, திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு 1, கடைகள் 2, காலிமனை 3 உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் சீனிவாச பிரசாத், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் இருக்காரு. இவர் பிறக்கும் போதே ராகு மகாதசையில் பிறந்திருக்காரு. 12 வருஷம் 4 மாதம் 28 நாள் இருக்கு. குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வணக்கம் வணக்கம் வணக்கம்.